அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். ரமதான் முபாரக். இன்றைக்கி நான் ரமஜான் ஸ்பெஷலில் ரொம்பவுமே ஈஸியான டிஷ் ஒன்று உங்களுக்கு கொண்டாந்துக்கிறேன். இதோட பேர் வந்து கிறிஸ்பி பிரெட் பைட்ஸ். வாங்க நாங்கள் இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கட்டாயமாக ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நாங்கள் வீடியோவுக்கு போவோம். நான் இன்றைக்கி 200 கிராம்ஸ் பாயில்டு பொட்டேட்டோ எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நான் இதை நல்லா இந்த ஸ்மேஷரால் ஸ்மாஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஸ்மேஷர் இல்லாட்டி நீங்கள் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இது துண்டு நிற்காத மாதிரி நல்லா நான் ஸ்மாஷ் பண்ணிக்கொண்டேன். இப்போ ஹோம்மேட் செமன் 50 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி பிக் ஆனியன் ஒன்று சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். க்ரீன் சில்லி ஒரு 2 சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பெப்பர் பவுடர் 1½ டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு பெப்பர் பவுடர் தான் நல்லா இருக்கும். சில்லி பவுடர் நான் யூஸ் பண்ணல. அடுத்து வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் 1/2 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த கீமாக்கு செமனே யூஸ் பண்ண முடியல. உங்களுக்கு பீஃப் வேண்டாலும் சிக்கன் வேண்டாலும் என்ன வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொண்டுட்டு எப்போவுமே என்ன செமன் யூஸ் பண்ணுற டிஷ் நீங்கள் செஞ்சாலும் அதுக்கு வந்து பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது டேஸ்ட் நல்லா தூக்கலாக வரும். இப்போ 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து அதுக்கு மேலே நான் இந்த மிக்சரை வச்சுக்கொள்கிறேன். நல்லா வச்சு இந்த ஸ்பூனால் நல்லாவே அமைச்சி வச்சுக்கொள்ளணும். இது வந்து சரியான ஈஸியான டிஷ் உண்டு. நீங்கள் ஒரு 1 ஹவருக்கு முந்தி கிச்சனுக்கு போனாலும் ரம்ஜானுக்கு டக்குன்னு உங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இதை நல்லா நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை 4 பீசஸ் வர மாதிரிக்கு நான் கட் பண்ணிக்கொள்கிறேன். மிட்லால் கட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ எனக்கு இன்றைக்கி 4 பீசஸ் வந்திக்குது. இப்போ இதை நான் எக் வாஷ் பண்ணிக்கொள்கிறேன். எக் வாஷ் பண்ணி இந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா பிரட்டி எடுத்துக்கொள்ளணும். நல்லாவே பிரட்டி எடுங்க. 4 சைடையும் நல்லா பிரட்டி இப்போ இந்த டைம்லேயே நாங்கள் பேனுக்கு ஆயில் வச்சு ஆயிலை நல்லா ஹீட்டாக விட்டுக்கொள்ளணும். நான் பேனை வச்சுக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகுது. இந்த டைமில் நான் இதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். இது வந்து குயிக்காக ஃப்ரை ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் அகினுக்கு ஏற்ற ஈக்கணும். இல்லாட்டி இது வந்து தீஞ்சிடும். இப்போ இது 2 பக்கத்தையும் பிரட்டி போடணும். இது 2 3 வேண்டாலும் உங்களுக்கு போட்டு ஃப்ரை பண்ணிக்கொள்ளலும். நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணுற எப்படின்ற காட்டுறதுக்காக வேண்டி தான் ஒன்று போட்டேன். இது 2 சைடையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்தால் ரெடி ஆகிடும். அவ்வளோ ஈஸியான இது ரெசிபி ஒன்று தான் இது. எல்லாமே கஷ்டமான ரெசிபியும் காட்டக்கூடாது. உங்களுக்கு ஒரு 1/2 hour 1 ஹவரில் செய்கிற மாதிரி ரெசிபி மிக்கன்னு சொல்லிட்டு நான் இந்த ரெசிபி எடுத்தேன். இங்கே பாருங்கள் எப்படி நான் 2 3 போட்டு ஃப்ரை பண்ணிக்கொண்டேன். என் கிறிஸ்பி பிரெட் பைட்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வேண்டாலும் இதை ஈஸியாகவே செஞ்சு கொடுத்துடலும். உங்களோட வீட்டில் இருக்கிறார்களோட தேவையான அளவுக்கு பிரெட் குவான்டிட்டி எடுத்து வேண்டிய மாதிரி செஞ்சு கொள்ளலும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கட்டாமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் இது வந்து ஒரு 5-10 மினிட்ஸ்லேயே செய்யக்கூடிய ஒரு இஃப்தார் ரெசிபி மட்டுமில்லை, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிக்குதா என் ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் கட்டாயமாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க.
இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட நான் உங்களே சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ரமதான் முபாரக் ஃப்ரெண்ட்ஸ்.